அனைவருக்கும் வணக்கம். இது ஏவி ஐடியாஸ் தமிழ் கைடு ஃபார் யுவர் ஹோம் தியேட்டர். நம்ம சேனலை பொறுத்தவரை ஏவி ரிசீவர் சம்மந்தமாகவும் ஸ்பீக்கர் செட்டிங் சம்மந்தமாகவும் நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ரைட், இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம RO3D பற்றி தாங்க பார்க்க போகிறோம். RO3D பார்க்குறது மட்டும் இல்லாமல் DTS:X, டால்பி அட்மோஸ், ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டுங்கிற 3D டெக்னாலஜியில் இன்றைக்கி இருக்கிற சவுண்டை பற்றியும் நம்ம மேலோட்டமாக பேச போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது என்னென்ன சவுண்டு டெக்னாலஜி இருக்குது, இதெல்லாம் எந்தெந்த கோடாக் வழியாக ப்ளே ஆகிட்டு இருக்குங்கிறதையும் மெயினாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், சரிங்களா? அது போக உங்களுக்கும் இந்த டால்பி அட்மோஸோ இல்லை RO3D பற்றி ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தலாம். இல்லை நான் சொல்கிற விஷயத்தில் ஏதாச்சும் நீங்கள் தப்புன்னு நினச்சிங்கன்னா அதுவே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அது கரெக்ட் பண்ணிக்கிறக்கோ இல்லை அதை விளக்கம் கொடுக்குறக்கோ எனக்கு வசதியாக இருக்கும், ரைட்டுங்களா? அடுத்து முக்கியமான விஷயம், இன்றைக்கி RO3D பொறுத்தவரை கண்டென்ட் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடைக்கிது, கம்மியாக கிடைச்சிட்ருக்கு. தமிழ் படங்களை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு விஸ்வரூபமும் மரியான் படங்கள் மட்டும்தான் 11.1ங்கிற ட்ரூ RO3Dயில் வந்த படங்க, ஓகேங்களா? பட் அதுக்கப்புறம் நிறையா படங்கள் வந்துச்சு. அது என்னென்னா, அது RO3Dக்கோசரம் பண்ண தேட்டர்ஸ் இருந்தனால அதுக்கு கொடுக்குறக்கோசரம் அப்மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் இருக்குது. அது என்னங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, கூகுளில் இருக்குது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் RO3D அட்மோஸ் அளவுக்கு ஹோம் ஆடியோ பொறுத்தவரை சக்ஸஸ் ஆகலை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த RO3D, ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு, டால்பி அட்மோஸ், DTS:X இது எல்லாமே 3D சவுண்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. எதுக்குன்னா, நீங்கள் டால்பி அட்மோஸும் சரி, DTS:Xங்கிறது சரி, அதுதான் ஐமேக்ஸும் அதுக்குள்ளே தான் வரும். இது எல்லாமே ஆப்ஜெக்ட் பேஸ்ட் சவுண்ட் சிஸ்டம், ஓகேங்களா? பட்டு RO3Dயும் DTS நியூரல் எக்ஸுங்கிறதும் சேனல் பேஸ்ட் சவுண்ட் சிஸ்டம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆப்ஜெக்ட் பேஸ்ட் சவுண்ட் சிஸ்டம்னா, ஒரு ஹெலிகாப்டர் பறக்குதுன்னா அது எங்கெங்கெல்லாம் வருமோ அந்தந்த இடத்துல இருக்கிற ஸ்பீக்கரில் மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்குற மாதிரி ரெக்கார்டிங் டெக்னாலஜி இருக்கும். இதுவே RO3D என்னென்னா, 2 சேனலுக்கு நடுவில், உதாரணத்துக்கு ஃப்ரண்ட் ஹைட்டு ரியர் ஹைட் இருக்குன்னா அது ரெண்டுக்கும் நடுவில் வர சவுண்டை கொடுக்கும். அப்போ ரூம் ஃபில்லிங் சவுண்டு உங்களுக்கு ஃபுல் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியும். ஆனால் அது ரியலிஸ்டிக்காக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அது என்ன எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஹெலிகாப்டர் பறக்கும்போது நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது அந்த ஹெலிகாப்டர் என் தலைக்கு மேலே பறந்துச்சுன்னு சொல்கிறக்கும், அந்த ஹெலிகாப்டர் பறந்துச்சுன்னா சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சவுண்டு கேட்கும்போது அவருக்கும் கேட்கும், உங்களுக்கும் கேட்கும் பக்கத்தில் இருக்கும்போது. ஆனால் உங்களுக்கு தலைக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயங்களாக வரும்போது அது பிரமிப்பை ஏற்படுத்தும். அதுதான் அதோட அட்வான்டேஜ் ஆப்ஜெக்ட் பேஸ் சவுண்ட் சிஸ்டத்தில். அதனால் ஹோம் ஆடியோ பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை சக்ஸஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் டால்பி அட்மோஸை தான் சொல்லுவேன். அதுக்குன்னு RO3D நல்லா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இது எல்லாத்தோட டேஸ்ட்டை பொறுத்து மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் ஸ்டீரியோ பாட் எடுக்கிறேன்னா எனக்கு ஸ்டீரியோ மோடில் கேட்டால் தான் பிடிக்கும், 2 சேனலில் ட்ரை பண்ணி கேட்டால் தான் பிடிக்கும். பட் அதுவே இன்னொருத்தருக்கு அதை ப்ரோலாஜிக்கில் கேட்குறதுக்கு பிரியப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ப்ரோலாஜிக்குங்கிறது உங்களுக்கு கோரஸை சவுண்டு சரவுண்ட் ஸ்பீக்கர்லேயும் கொடுக்கும். அந்த இது பிடிச்சவங்க அதில் பிடிக்கும். பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கலங்கிறது உங்களோட தனிப்பட்ட இதே தவிர அது இப்படி தான் கேட்கணுங்கிற ப்ரொசீஜர் கிடையாது, ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கேட்டுக்க போகிறீங்க. பட் அந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். அதே மாதிரி தான் நான் RO3D சொல்கிறேன். ஒரு மழை பெய்கிற சீன் உங்களுக்கு ரூம் ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னா RO3Dயில் பிடிச்சிருக்குன்னா RO3Dயில் கேளுங்க. இல்லை அட்மோஸில் அதே சீனை கேளுங்க. அது உங்களுக்கு தலைக்கு மேலே அந்த ரியலிஸ்டிக் கிடைக்குது, எனக்கு இப்படி கேட்டால் தான் பிடிக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அட்மோஸ் ரிசீவர் வச்சுருந்தாலே போதும். அதே சமயம் இந்த RO3Dயும் சரி, உங்களுக்கு அட்மோஸும் சரி, இது எல்லாமே எது வழியாக ப்ளே பண்ணுறாங்கன்னா 2 விஷயந்தான். ஒன்று டால்பி, ஒன்று DTS. இவங்களுக்கு கீழே தான் இங்கே இருக்கிற அத்தனை ஃபார்மேட்டும் நம்ம ப்ளே பண்ண முடியும். எப்படின்னா அதோட கோடாக்கு. இப்போ அட்மோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடாக்கில் 2 கோடாக் இருக்குது. ஒன்று டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் கோடாக்கு, இன்னொன்று டால்பி ட்ரூ HD கோடாக். ஒன்று கம்ப்ரஸ்ட் ஆடியோ, ஒன்று அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ. இப்போ டால்பியை பொறுத்தவரை OTTலாம் பார்த்தீங்கன்னா, OTT செட்டப் பாக்ஸ் வழியாக கொடுக்குறதுல டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் கொடுத்துட்ருக்காங்க. OTTயில் வரதில் அட்மோஸாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கிது. இது முழுக்க கம்ப்ரஸ்ட் ஆடியோ. இதுவே நீங்கள் ஒரு ப்ளூரே டிஸ்க்லேயோ இல்லை ஆஃப்லைன் கண்டென்ட் டவுன்லோட் பண்ணுறதுலையோ ட்ரூ HD வழியாக எடுத்திங்கன்னா அதில் வர அட்மோஸுங்கிறது அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோவாக கிடைக்கும், ரைட்டுங்களா? அதே மாதிரி DTSங்கிறது கம்ப்ரஸ்ட் ஆடியோ. அது DVDயில் கிடைக்கும். பட் ஆன்லைன்லேயோ HDலேயோ செட்டப் பாக்ஸ்லேயோ கிடைக்காது. ஏன் இது வித்தியாசம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. டால்பியோட ஃபைல் சைஸு சின்னது,
அதனால தான் ஓடிடியும் சரி ஹெச்டியும் சரி அவங்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்மளே ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருப்போம். பாட்டை டவுன்லோட் பண்ணலான்னு வேவ் ஃபைல் டவுன்லோட் பண்ணலான்னு கேட்டோன்னா ஒரு பாட்டு 50 MB வரும், 10 பாட்டு தான் பிடிக்கும். இதுவே நீங்கள் MP3யில் பண்ணிங்கன்னா 100 பாட்டு வச்சுக்கலாம்பாங்க, ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க ஹெச்டி செட்டப் பாக்ஸில் இருக்கிற சேனல்ஸ் ஆகட்டும் இதாகட்டும் அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மியாக தேவைப்படுறதுனால தான் அவங்க டால்பியை ப்ரிஃபர் பண்ணி டால்பி அந்த இடத்துல வின் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி ஓடிடிலையும் சரி ஹெச்டி இதுலேயும் சரி அவங்க டால்பியை வந்து பின்தொடர்ந்து போயிட்டுருக்கிறக்கு ரீசன் வந்து என்னென்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கம்மிங்கிறனால. இதே டிடிஎஸ் ஃபைலாவோ இல்லை ட்ரூ ஹெச்டி ஃபைலாவோ வைக்கணும்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் வைக்கிறதுக்கு பெரிய இடம் தேவைப்படும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைன்லலாம் வருது நல்ல கண்டென்ட் கொடுக்கணுன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வேணும். இன்றைக்கி சாதாரணமாக கம்ப்ரஸ்ட் ஆடியோ இருக்கிற கண்டென்ட்டே நம்மளுக்கு வந்து நெட்டு வந்து ஸ்பீட் இல்லாட்டி பஃபரிங் ஆகும். இதுவே நீங்கள் அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோவெலாம் கொடுத்தீங்கன்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணும். அதனால தான் இன்னும் ஓடிடிக்கு வரல, பட் ஃப்யூச்சரில் வரும். ஆனால் இப்போ காலகட்டத்துக்கு முழுக்க டிஜிட்டல் ப்ளஸ் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் ஒரு விஷயம். அதனால தான் ஓடிடிலாம் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளஸில் கிடச்சிட்ருக்கு. ஃப்யூச்சரில் வந்து அன்கம்ப்ரஸ்ட் ஆடியோ கிடைக்கும், அதுக்கு உண்டான டெக்னாலஜி வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரியை பொறுத்தவரை RO3D நீங்கள் ஹோம் ஆடியோவை பொறுத்தவரை அவங்க டிடிஎஸோட தான் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா RO3D வந்து தேட்டர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது 22லேருந்து 26 ட்ராக் வரை அவங்க பிரித்து கொடுப்பாங்க. பட் அதை ஹோம் ஆடியோ கொண்டு வரும்போது நம்மளால் கொண்டு வர முடியாது. இங்கே வந்து 8 சேனல் வர தான் இன்புட், அதாவது 7.1 சேனல் வர தான் கோடாக் வந்துட்டுருக்கு. அதாவது டால்பி ட்ரூ ஹெச்டி ஆகட்டும் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆகட்டும் ரெண்டுமே 7.1ங்கிற கோடாக்கில் தான் கிடச்சிட்ருக்குங்கிறனால அவங்க டிடிஎஸோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வித்தியாசப்படுதுன்னா நீங்கள் ஒரு அட்மோஸ் கண்டென்ட்டை ட்ரூ ஹெச்டியில் ப்ளே பண்ணும்போது நீங்கள் போயிட்டு உங்கள் சவுண்டு இது ரிசீவரில் வந்து மோட் இருக்கும், ஓகேங்களா, டைரெக்டு பியூர் டைரெக்டு ஆட்டோன்னு இருக்கும். அந்த ஆட்டோங்கிற ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ டால்பி அட்மோஸ் கண்டென்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இன்புட் சிக்னல் வந்து டால்பி அட்மோஸ்ன்னு காட்டும், ஓகேங்களா. அதே மாதிரி டிடிஎஸ் எக்ஸ் கண்டென்ட்டாக இருந்தால் டிடிஎஸ் எக்ஸ்ன்னே காட்டும். ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ் சவுண்ட் சிஸ்டம். ஆப்ஜெக்ட் பேஸ் சவுண்ட் சிஸ்டங்கும் போது சிக்னல் மொத்தமாக எடுத்துக்கிட்டு அது எங்கெங்கே வேணுமோ சேனல் செப்பரேஷன் அது பண்ணிடுது. இதுவே நீங்கள் RO3D கண்டென்ட்டை ப்ளே பண்ணுறீங்கன்னா இன்புட் சிக்னல் பார்த்தீங்கன்னா கோடாக் போய் செக் பண்ணிங்கன்னா டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர்ன்ட்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சேனல்ஸ் தான் செலக்ட் பண்ணி காட்டும். RO3D மோட் இருக்கிற ரிசீவரில் 11 சேனலாக 11.1 சேனலாக எடுத்துக்கிட்டு அது வந்து அங்கேயே அவுட்புட் 11 சேனல் 13 சேனல் வரை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து நம்ம ரிசீவர் பார்த்துக்கும். இதுவே RO3D இல்லாத ரிசீவர்லேயும் இந்த சவுண்டு கோடாக்கு ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும். ஏன்னா அவங்க ஆடியோ கோடாக் டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டரில் பண்ணியிருக்கிறனால டிடிஎஸ் நியூரல் என்ன பண்ணுன்னா 5.1 சேனலாக இன்புட்டை எடுத்துக்கிட்டு அப் டு 9.1 11.1 சேனல் வரை கொடுக்க முடியும். இங்கே ரெண்டே விஷயம் தெரிஞ்சுக்கணும். RO3D கண்டென்ட் நீங்கள் கேட்கணுன்னா மினிமம் 9 சேனல் கண்டிப்பாக வேணும். ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி லே அவுட் போட்டிருந்தா தான் நீங்கள் RO3D மோடு உங்கள் ரிசீவரில் செலக்ட் ஆகும். நீங்கள் RO3D ரிசீவரே வச்சுக்கிட்டு 7 சேனல் மட்டும்தான் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இதில் கண்டிப்பாக அது வந்து செலக்ட் ஆகாது. அந்த மோடு RO2Dன்னு தான் செலக்ட் ஆகுமே தவிர RO3Dன்னு செலக்ட் ஆகாது. ஸோ 9 சேனல் கண்டிப்பாக RO3Dக்கு வேணும், ரைட்டுங்களா. அது போக நான் RO3D ரிசீவர் வாங்கும்போது சொல்லியிருக்கேன் என்னென்னா அந்த சவுண்டு போய் பார்த்து பிடிச்சிருந்தா வாங்குங்க, இன்னொன்று ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா RO3Dக்கு ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அது ஹோம் ஆடியோவில் சின்ன ரூம்பாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. RO3D பொறுத்தவரை ஒரு நல்ல பெரிய சைஸ் ரூம்பாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஸ்கொயர் ரூம்பாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா அவங்க RO3Dயோட ஹைட் சேனலோட ஆங்கிள் பார்த்திங்கன்னா 30 டிகிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ லென்த் வைஸில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீட்டிங் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸில் லென்த்து கிடச்சிரும். பட் சைடு வைஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் ரூம்பாக இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 16 அடி இருக்குது அப்படின்னா நீங்கள் 30 டிகிரி அந்த ஸ்பீக்கர் ஆங்கிளில் டில்ட் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் வந்து 8 ஃபீட்டில் 3 ஃபீட் ஹைட்டுக்கு உங்கள் இயர் லிஸ்னிங்க்கு வரும்போது கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து 16/10 ரூம்பாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆங்கிள் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக வராதுங்கிறனால அந்த சவுண்ட் எஃபெக்டை கொண்டு வர முடியாது ஒரு விஷயம். இன்னொன்று RO3Dயை பொறுத்தவரை அது வந்து உங்களுக்கு சேனல் பை சவுண்ட் சிஸ்டங்கிறனால நம்மளுக்கு அந்த செப்ரேஷனுங்கிறது கரெக்டாக இருக்காது. நான் அதை ஃபீல் பண்ணனால நான் அப்சர்வ் பண்ணதுனால சொல்கிறேன். பட் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எப்படின்னா ஒரு அட்மோஸ் கண்டென்ட்டை ப்ளே பண்ணி அப்மிக்ஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அந்த இதை பண்ணி பார்த்தேன். ஒரு மழை பெஞ்சு இடி இடிக்கிற சீன் அட்மோஸில் கேட்கும்போது என் தலைக்கு மேலே இடி இடிக்குது அந்த சவுண்டு வந்துச்சு. இதுவே நான் RO3Dயில் போடும்போது அந்த ரூம் ஃபுல்லாக கேட்டுச்சு.
பட் அது வந்து எனக்கு ரியலிஸ்டிக்காக இல்லை அந்த சவுண்டு. எனக்கு தலை மேலே இடி இடித்த சவுண்டுங்கிறது சூப்பராக இருந்துச்சு. பட் அது ரூம் ஃபுல்லாக கேட்கும்போது அந்த இடி இடித்த சவுண்டு எங்கே வந்துச்சுங்கிறது தெரில. இன்னொன்று எனக்கு ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் வைக்க முடியல. ஏன்னா அந்த 30 டிகிரி வைக்கும்போது அது எனக்கு வாலில் பட்டு பவுன்ஸ் தான் ஆச்சே தவிர என்னோடய சீட்டிங் பொசிஷனுக்கு வரல. இதுதான் இதில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கு. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ரூம் இருக்குது, பெரிய ரூம் இருக்குது, நான் ரூமில் சென்டரில் தான் உட்காருவேன்னா நீங்கள் RO3D ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் வைக்கும்போது கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து இயர் லெவலுக்கு மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சவுண்ட் டெக்னாலஜி என்னென்னு கேட்டிங்கன்னா ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு. ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டும் RO3D மாதிரி ஹோம் ஆடியோவை பொறுத்தவரை டிடிஎஸோட தான் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீடியோவெல்லாம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு டிடிஎஸ் எக்ஸா ப்ளே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் எங்கிட்ட கண்டென்ட் எதுவும் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபாரினில் ஓடிடிலலாம் இது கிடைக்குதுங்கிறாங்க ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்டு. பட் இந்தியாவை பொறுத்தவரை இன்னும் அவைலபிள் இல்லை. அப்படி ஏதாச்சும் கிடைக்கிற மாதிரி இருந்தால் நீங்களும் தெரியப்படுத்தலாம். எனக்கு தெரிய வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். சரிங்களா? இது இல்லாமல் இன்னொரு சவுண்ட் டெக்னாலஜி என்னென்னா THXன்னு ஒரு சவுண்ட் மோடு இருக்குது ஒரு சில ரிசீவர்ஸில். பட் THXை பொறுத்தவரை அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கம்பெனி. அவங்க வந்து சவுண்ட் ரெக்கார்டிங் கம்பெனி கிடையாதுங்க. சவுண்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணுற கம்பெனி. அவங்கள பொறுத்தவரை ஆடியோவாகட்டும் வீடியோவாகட்டும் அவங்ககிட்ட ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் கிராஸ் ஓவர் செட்டிங்ஸை போட்டு அதை மேலும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது தான் அவங்களோட இதாக இருக்கும். ஸோ அவங்களோட டெக்னாலஜியில் கேட்கக்கூடிய சவுண்டும் வந்து டால்பியோ டிடிஎஸ் கீழேயோ தான் கோடாக் வழியாக தான் ப்ளே ஆகும். அதையும் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என்ன வேணால் சவுண்ட் டெக்னாலஜி இருக்கட்டும், இன்றைக்கி வந்து டால்பியும் டிடிஎஸ்க்கு கீழே தான் இவங்க எல்லாத்தோட இதுவும் அவங்க டால்பி டிடிஎஸ் கோடாக் வழியாக தான் இவங்களோட எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், RO3D ரிசீவர் இப்போ வாங்குறதா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூவாக வரீங்க, இப்போ தான் வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக RO3D ரிசீவர் வாங்குங்க. அதே மாதிரி அதை பொறுத்தவரை நான் சொல்கிறது ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய ரூம்பாக இருந்து உங்கள் இயர் லெவலில் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும்னா நீங்கள் RO3D ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு அப்படி கரெக்டாக வரலங்கிற பட்சத்தில் நீங்கள் RO3D ரிசீவராக இருந்தாலும் அட்மோ ஸ்பீக்கர் 2 சீலிங்கில் மாட்டிக்கோங்க. அதுபோக ஃப்ரண்ட் ஹைட் சேனல் 2 மாட்டிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்தவரை 9.1 சேனல் வரை இனஃப்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த ரீசன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து RO3D கண்டென்ட் ரொம்ப டிமாண்டாக தான் கிடச்சிட்ருக்கு. இப்போ தமிழ் மூவிஸே எடுத்துக்கிட்டிங்கனாலே டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் தான் கிடைக்கிது. அதில் டிடிஎஸும் இன்றைக்கி கிடைக்கிறது இல்லை, ட்ரூ ஹெச்டிலையும் கிடைக்கிறது இல்லைங்கும் போது RO3D அதே மாதிரி என்னைக்கு கிடைக்குதோ அன்றைக்கி வேணால் நீங்கள் 11 சேனல் வர போகலாம். அதாவது அடிஷ்னலாக சென்ட்ரு ஹைட் சேனலும் வாய்ஸ் ஆஃப் கார்டுங்கிற ஸ்பீக்கர் மாட்டி நீங்கள் 11 சேனல் வர போகலாம். இன்றைக்கி அட்மோஸ் கண்டென்ட் அதிகமாக கிடச்சிட்ருக்குங்கிறனால தான் நான் சீலிங் ஸ்பீக்கர் மாட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அட்மோஸ் வேணும் அட்மோஸில் கேட்டுக்கோங்க. RO3D கண்டென்ட் கிடைக்கும்போது RO3D கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ யூஸ் ஆகுங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட இது. பட் நீங்கள் இப்போ டிடிஎஸ் எக்ஸ் வச்சுருக்கேன் சார், டால்பி அட்மோஸ் ரிசீவர் தான் இருக்குது, நான் RO3D போகலாமான்னா நீங்கள் போக வேண்டாங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நீங்கள் RO3D ஒன்றுக்கோசரம் போனாலும் நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கம்மியாக கிடைக்கிது ஒரு விஷயம். இன்னொன்று RO3D கண்டென்ட்டே கிடைச்சாலும் உங்கள்கிட்ட இருக்கிற டிடிஎஸ் நியூரல் எக்ஸ் வழியாக அதை ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும் போது நீங்கள் தாராளமாக கேட்டுக்கோங்க. அதுக்குண்டான ஒரு டெமோ வீடியோவும் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். என்னோடது 7.2 சேனல் ரிசீவர் தான். அதுலேயே அதே RO3Dயோட கண்டென்ட்டை நான் ப்ளே பண்ணுறேன். டிடிஎஸ் நியூரல் எக்ஸில் ப்ளே ஆகும் பாருங்கள். அதுபோக டால்பி அட்மோஸில் சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் போட்டு நான் அந்த ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னலைங்க, அது நான் டெஸ்ட் பண்ணதை சொல்கிறேன். RO3Dயில் போடும்போது அந்த படத்து பேர் வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபால் அவுட்டு. அதில் ஒரு சீனு அந்த விஷுவலில் ட்ரெயினே வராது, ஆனால் சவுண்டு இருக்கும், ட்ரெயினோட சவுண்டு கேட்கும். அதை அட்மோஸில் கேட்கும்போது அந்த ட்ரெயின் பாஸ் ஆகும்போது என் தலைக்கு மேலே ட்ரெயின் பாஸ் ஆகிற மாதிரி கேட்டுச்சு. இதுவே நான் RO3Dயில் போடும்போது அந்த ரூம் ஃபுல்லாக கேட்கும்போது எனக்கு அந்த ஃபீலே வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு தலைக்கு மேலே கேட்டது சவுண்டுங்கிறது என் தலைக்கு மேலே ரியலாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ரூம் ஃபுல்லாக கேட்கும்போது கேட்குது, பட் ட்ரெயின் போகிற இது வந்து எல்லா இடமும் கேட்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து ரீச் ஆகலை. அந்த 2 டெமோவும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். அதே மாதிரி ஆன்லைனில் அமேசான் ப்ரைமில் ஒரு படம் டுமாரோ வார்ஸ்னு ஒரு படம், அதில் ஒரு கன் ஃபயரிங் சீன் இருக்கும் கையில். அது கரெக்டாக அதை போய் மேலே வெடிக்கும்போது கரெக்டாக அட்மோ ஸ்பீக்கரில் மட்டும் வெடிக்கும். அந்த சீனும் சூப்பராக இருக்கும். அது 2 நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிட்றேன். இது 2 நான் அட்மோஸையும் இதையும் RO3Dயும் கம்பேர் பண்ணும்போது பார்த்த விஷயங்கள்ங்கிறதுனால அது நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிட்றேன். ஓகேங்களா? சரிங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.
இப்போ இந்த இடத்துல இந்த மேலே இருக்கிற இடத்துல ட்ரெயின் போகும், அந்த சவுண்டு அட்மாஸில் மட்டும் தெளிவாக கேட்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். விஷுவலில் ட்ரெயினே தெரியாது, பட் சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்கும்னு பாருங்கள். இப்போ இந்த சீனில் அந்த ட்ரெயின் போகிற சவுண்டும் எனக்கு மேலே இருக்க ட்ராக்கில் மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த இதில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து அட்மாஸில் தான் கண்டிப்பாக வருங்க. அதை தான் நான் சொல்ல வர்றது. ஓகேங்க, அடுத்தது இன்னொரு மூவியோட சீன் போடுறேன். நான் இந்த அமேசான் ப்ரைமில் சொன்ன மூவி இதுதாங்க, த டுமாரோ வார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் வந்து அந்த காரில் வந்து ஃபயர் பண்ணுவாங்க, மேலே இறங்கி கன்னிலேருந்து ஃபயர் பண்ணுவாங்க ஸ்கையில். அப்போ அந்த சவுண்டு வந்து வெடிக்கிறது மேலே இருக்க அட்மாஸ்பியரில் மட்டும் கேட்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த 2 ஸ்பீக்கரில் மட்டும்தான் கேட்டுச்சு. அந்த ஃபீல்லாம் வந்து கண்டிப்பாக இதில் வரும்போது சூப்பராக இருக்குது எனக்கு. ஓகேங்க, தேங்க்யூ.